பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு நாளை ஆண்டவர் கொடுத்தக்காய் நாம் ஸ்தோத்திரம் செய்வோம். இந்த கால நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வேத பகுதி எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தி புக் ஆஃப் எபேசியன்ஸ் சாப்டர் 5 வேர்ட்ஸ் 5. விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரகாராதனக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லைவென்று அறிந்திருக்கிறேன். ஆமென். அப்போ அறிந்திருக்க வேண்டிய காரியம், தப்பு பண்றவன் தேவ சமூகத்தில் போக முடியாது. தப்பு செய்யறவனுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்காது. தப்பு செய்யறவனு ஆமென் தேவனுடைய இடத்தில் பேச முடியாது. அந்த வார்த்தைகள் தேவ சமூகத்தில் போக மாட்டோம். இந்த கால நேரத்தில் நீ தவிக்கிறதுக்கு காரணம் என்ன? நீ கஷ்டப்படுகிறதுக்கு காரணம் என்ன? எந்த இடத்தில் தவறு நடந்தது உங்களுக்கு மட்டும் தெரியும். நீ ரொம்ப பிரச்சனத்துக்குள்ள மாட்டி இருக்கிறோம். எப்படி அதிலிருந்து வெளியே வர முடியும் தெரியாம தவிக்கிறோம். அருமை தேவ பிள்ளையே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றார், தேவ சமூகத்தை பார்க்க முடியாது. ஆமென். தேவனை அறிந்திருக்க முடியாதே, அவனோடு சேர முடியாது, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனபடினாலே இந்த கால நேரத்தில் நாம் செஞ்ச தவறு இயேசுவினுடைய இடத்தில் அர்ப்பணித்து அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு ஜெபிச்சு ஒரு விடுதலை தாருன்னு சொன்னால், நீ படுகிற பாடு, கஷ்டங்கள், வேதனைகள், பலவீனங்கள், வியாதியிலிருந்து விடுவித்து உன்னை ஆசீர்வதித்து வழி நடத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்க அவர் கருத்து நம்ம ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த கால நேரத்தில் என்ன கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வேதத்தின் படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.